My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2025 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக அல்லது அவருடைய பெற்றோர்களாக நீ இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இந்த டைமில் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் இப்போ தான் 12th படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ 12th இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க, ஐ வாண்ட் மை சன் ஆர் டாட்டர் டு செக்யூர் அ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 150 நாளில் எப்படி என்டையர் சிலபஸை கவர் பண்ணுறது அண்ட் ஹவு எஃபெக்டிவாக நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு 650 மார்க்குக்கு மேலே டீசெண்டான ஒரு ஸ்கோராக இருக்குது 650+ அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் NEET 2025 எக்ஸாமினேஷன் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நடக்கும். ஸோ டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 3 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம். ஸோ இன்னிலிருந்து ஜான்வரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ ஆவரேஜாக நமக்கு ஒரு 150 நாட்கள் டைமில் இருக்குது, கையில் இருக்குது. செப்டம்பர் 3 ஜான்வரி 31 வரைக்கும் இது ஒரு 150 நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும், மேபி ஏப்ரல் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, ஒரு 90 டேஸ் அங்கே ஒரு கையில் இருக்குது. ஸோ 150 டேஸ் அண்ட் 90 டேஸ் இந்த 2 ஸ்லாட்டையும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் நீட்டில் என்சிஆர்டியினுடைய சிலபஸின் அடிப்படையில் 79 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலி 79 சாப்டர்ஸ் ஆஸ் பர் என்சிஆர்டி 2025 ரீசன்ட் சிலபஸ். இதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 28 சாப்டர்ஸ் இருக்குது, கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ரெண்டும் சேர்ந்து. கெமிஸ்ட்ரியில் 19 சாப்டர்ஸ், பயாலஜியில் 32 சாப்டர்ஸ். அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ், பயாலஜி 360 மார்க்ஸ் இருக்குது, விச் இஸ் அ ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் 180 அண்ட் 180 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 720 மார்க்ஸுக்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்க போகிறீங்களோ அதுதான் நீங்கள் எந்த காலேஜில் சேர போகிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்களா அல்லது பிடிஎஸ் படிக்க போகிறீங்களா அல்லது நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்களா அல்லது கவர்மெண்ட் கோட்டாவா ப்ரைவேட் கோட்டாவா இதெல்லாம் டிசைட் பண்ண போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். ஸோ பயாலஜியில் 360க்கு 360 எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 180க்கு 170 எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு 79 சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு சாப்டரை 2 நாளைக்கு நம்ம படிக்கலாம். அதாவது 1 சாப்டர் 2 டேஸ். நமக்கு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 150 நாள் டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜான்வரி 31 வரைக்கும். இந்த 150 நாளுக்குள்ளே இந்த 79 சாப்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டியில் அந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க போகிறீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி. நான் இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கேன் சார், இந்த ஃப்ரெஷர்னு சொன்ன உடனே நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா 12th முடிச்சுட்டு 2024 எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க இல்லையா, அதை நம்ம அட்டம்ப்ட்னே கணக்கில் வச்சுக்க வேணாம். நான் வச்சுக்க மாட்டேன் பொதுவாக. ஏன்னா 12th முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எந்த விதமான இதுவும் பண்ணவே இல்லை, ப்ரிப்பரேஷனும் பண்ணல, நான் டேரெக்டாக நீட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன் அப்படின்னா அதை நம்ம கணக்கில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ யூ ஆர் ஆல்சோ ஏ ஃப்ரெஷர். ஸோ இது நான் போன வருஷமே 2023 எக்ஸாம் எழுதினேன், ஒரு வருஷம் படித்தேன், 2024 எழுதினேன், யூ ஆர் அ ரிப்பீட்டர். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, இந்த சிலபஸ் அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா அந்த சாப்டரை கண்டிப்பாக என்சிஆர்டியினுடைய என்டையர் பேஜஸை நீங்கள் படித்து முடிச்சிட முடியும், படித்து புரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் 1 டே, இந்த செகண்ட் டேயில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக 79 சாப்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 180 சாப்டர் 160 நாள் வச்சுக்கோங்க. பயாலஜியில் அல்லது ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரிலாம் ஒரு சில சாப்டர்ஸ் ஒரே நாளில் படித்து முடிக்க முடியும், எம்சிக்யூவும் சால்வ் பண்ண முடியும். சில சின்ன சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஆவரேஜாக பண்ணி பார்த்தீங்கன்னா 150 நாளில் கண்டிப்பாக 79 சாப்டரை தரவாக படித்து முடிக்க முடியும். நான் படிக்கிறதுனா வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ அப்போது இதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 3 மாதத்தில் 90 நாட்கள் இருக்குது. அந்த 90 நாளை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதுங்க. நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. த மோர் மிஸ்டேக்ஸ் தட் யூ மேக் இன் த மார்க் டெஸ்ட், அது உங்களுக்கு நல்ல விதமான பாடங்களை கற்றுக்கொண்டு. இந்த உலகத்திலேயே நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா, நல்ல பெஸ்ட் டீச்சர் இந்த வேர்ல்டு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஓன் மிஸ்டேக்ஸ் தான். உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அமையப்போகுது. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறுலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்குறோம், நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், இந்த கொஷனில் எனக்கு மார்க் வரல, இந்த கொஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் வந்துருச்சு அப்படின்னா அந்த
கொஷினை தரவாக படிங்க, அந்த கொஷினுடைய டாப்பிக்கை படிங்க, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அதே கொஷின் பின்னாடி நீட் 2025 எக்ஸாமினேஷனில் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் உங்களுக்கு இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் புக்ஸ் நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு உங்கள் கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய சில புக்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய புக்ஸாக இல்லை, என்னென்ன புக்ஸ்ன்னு நான் காமிச்சிட்றேன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்சிஆர்டி அப்படிங்கிறது வந்து காமன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுக்குமே என்சிஆர்டி புக்ஸ் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் என்சிஆர்டி புக்ஸ் அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி இருக்கும். இது தவிர சில புக்ஸ் அப்படிங்கிறது தேவை. பயாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுக்குமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்னு ஒரு புக்ஸ் இருக்குது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணலாம். நிறைய எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும். இது போக எல்லா சப்ஜெக்ட்லையும் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 37 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுக்குமே இருக்குது. 37 years ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ்ன்னு இருக்கும். இந்த புக்ஸுடைய லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆன்லைன்லேயே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் போட்டுக்கலாம். இது தவிர நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. the more mark test that you give, the more confident that you will get. நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நிறைய கொஷின் எழுதுங்க, நிறைய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு மார்க் டெஸ்ட்டை வெறும் மார்க் டெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் அதுதான் நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அந்த 3 hours 20 minutes எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்களோ, நீட் எக்ஸாமால் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எல்லா மார்க் டெஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து நம்ம யூடியூப்பை பார்த்து நம்ம மெடிக்கல் காலேஜஸில் போய் படிக்கக்கூடிய பசங்க இவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வர்றதுக்கு எனக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னதுனால தான் இதை நம்ம வீடியோவாக இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அடுத்ததாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஓன் நோட்ஸ், உங்களுடைய செல்ஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது தேவை. அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபார்முலா ஷீட்டுங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிறைய நெட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் இந்த வருஷம் டார்கெட் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். 2023 2024 நிறைய மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா. 2023க்கும் 24 கடையில் ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 45 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே இது பிசி கேட்டகரினா 60 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிசிஎம் 70 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எம்பிசி 71 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்சியில் 84 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்சிஏ 80 மார்க், எஸ்டியில் 133 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த காலமில் நீங்கள் பார்க்குறது தான் ரவுண்ட் 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க். ஸோ இந்த மார்க்கை விட அதாவது 2023க்கும் 24க்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதே அளவுக்கு இன்க்ரீஸ் 2025க்கும் வரும்னு சொல்லி நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 2024 விட 2025 காம்படிஷனுங்கிறது டஃப்பாக தான் இருக்கும். எல்லா வருஷமும் காம்படிஷன் டஃப்பாக இருந்தால் தான் அது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன். எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்ல முடியாதுல்ல. ஸோ காம்படிஷன் வில் பி தேர். பட் அதுக்காக யாரும் எழுதாமல் போக போகிறதில்ல, யாரும் அந்த எக்ஸாம் விட்டுட்டு போக போகிறதில்ல. படித்தே ஆகணும், எம்பிபிஎஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியே ஆகணும். அட் த சேம் டைம் நீட்டில் நல்ல டார்கெட் அப்படிங்கிறது வேணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சைடில் இருக்கக்கூடிய மார்க் வந்து இந்த வருஷம் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதே அளவுக்கு மார்க் 2025 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிறதுக்காக இதை டார்கெட்டாக வச்சுருக்கிறேன். திஸ் இஸ் நாட் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ். பட் இதை விட ஜாஸ்தியாக மார்க் வைக்கணுங்கிறத உங்களுடைய டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் மார்க்ஸ் ஃபார் 2025 அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி 696, பிசி 680, பிசிஎம் 682 அண்ட் எம்பிசி 674, எஸ்சி 620, எஸ்சிஏ 543, எஸ்டியில் இந்த வருஷம் 133 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அதே மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 621 போட்டிருக்கேன். ப்ராக்டிக்கலி அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மார்க்கை விட ஜாஸ்தியாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் அதே மாதிரி தான் 2023-24 கிட்டத்தட்ட 60 80 90 100 மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓப்பன் கேட்டகரி 674 இருக்கும், பிசி 662, பிசிஎம் 660 அண்ட் எம்பிசி 660 அண்ட் எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரை 584, எஸ்சிஏ 525, எஸ்டி 524 மார்க்ஸுக்கு மேலே கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மார்க் தான் வரும்னு சொல்லி நான் சொல்லலை. இதை விட கம்மியும் ஆகலாம், இதை விட ஜாஸ்தியாகவும் போகலாம். அப்போது உங்களுடைய டார்கெட்டுங்கிறது இந்த காலமில் இருக்கிற மார்க்கை விட அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் நீங்கள் விரும்புகிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சேர முடியும். ஸோ உங்களுடைய இலக்கு அல்லது உங்களுடைய டார்கெட் எப்போவுமே அதிகமாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நம்மளால் லேண்ட் அப் ஆக முடியும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஆசைப்பட்டால் தான் நிலாவுக்காவது போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஆசைப்படுங்க, நிறைய ஆசைப்படுங்க, அதுக்குரிய முயற்சி எடுங்க.
அந்த கனவு தான் உங்களை தூங்க விடாமல் பண்ணும். ஸோ 2025 அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மிஸ்பா கரியர் அகாடமியில் போயிட்டுருக்கு. நீட் 2025 அட்மிஷன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 மோட்லேயும் கிளாஸஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் வித் அஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். வருகிற டிசம்பருக்குள்ளே என்டையர் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணுறோம். கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12. அண்ட் ஜான்வரியிலேருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மார்க் டெஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த மார்க் டெஸ்ட் வெறும் டெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஷின் இருக்கிற எல்லா கொஷினுக்குரிய ஆன்சர்ஸையும் அடுத்த 2 நாட்கள் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 60லேருந்து 70 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இத்தனை மார்க் டெஸ்ட் உங்களுடைய மார்க்ஸை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் டு த நம்பர் 9944155756 9514244475. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீட் 2025 அட்மிஷன் டீடைல்ஸ்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. வில் ஷேர் த டீடைல்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் அகைன் வி ஆர் ஸ்டார்டிங் மார்க் டெஸ்ட் சீரிஸ். நீட் 2025 மார்க் டெஸ்ட் சீரிஸும் நம்ம லான்ச் பண்ணுறோம். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 150 நாள் நீங்கள் படித்தா 650 மார்க் மேலே எடுக்க முடியுமா அப்படின்னா, 150 நாள் படிக்கிறதுக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற 90 நாளை ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, மார்க் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 650ங்கிறது சாதாரண டார்கெட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு குட்டி டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிட்டே வாங்க. பெரிய டார்கெட்டை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். 720க்கு 720 எடுக்கணுங்கிறத உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய மதிப்பெண்களை கூட்டி கொடுப்பதற்கான வழியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டாக 8 மாதம் தான் டைம் இருக்குது. கரெக்டாக எஃபெக்டிவாக உங்களுடைய டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீட் 25 ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.